மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழக மக்களுக்கும் உழவர்களுக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்க? 10 டிஎம்சி கர்நாடகா தொழிலுக்கு, 4.25 பெங்களூர் குடிநீர், அதுக்கு தான் எடுக்கிறோங்கிறாங்க. அது 4.25 டிஎம்சிக்கு எதுக்கு 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்டு அணை கட்டணும்? சென்னையினுடைய சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட தேவையை ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய அரிசி தான் பூர்த்தி பண்ணுது. எங்கள் பகுதி கொங்கு மண்டலம், அங்கே எங்களுடைய தேவையை கர்நாடக நெல் தான் பூர்த்தி செய்யுது. தமிழ்நாடு ஒரு பற்றாக்குறை மாநிலம் அரிசியில். ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியா முடிஞ்சு போச்சு. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டூர் அணை 3 முறை முழு கொள்ளால் வெட்டுச்சு. இருந்தாலும் குறுகு சாகுபடி சாத்தியம் இல்லை. ஏன், என்ன காரணம்? ஒரே நாள் திறக்கிறாங்க அணைகளுடைய பாதுகாப்பு கருதி 1 லட்சம் 1.5 லட்சம் கனடி. ஆனா நம்ம அதை தேக்கி வைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யல. என்னன்னா, நான் 2013 உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சங்கம் வரக்கூடாது, அரசுதான் அந்த மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், அந்த காவிரி நடுவர் மன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கணும். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். ஏன் அதை செய்யல? இப்போ ஏன் அதை கையில் எடுத்தாங்கன்னா, 18வது மாதத்தில் கர்நாடகாவில் தேர்தல் வருது. அதில் காங்கிரஸ் ஜெயிக்கணும், சிவகுமார் முதலமைச்சர் ஆகணும். அந்த நோக்கத்தில் தான் அவர் இந்த மாதிரி. வடகிழக்கு பருவமழை பொறுத்தளவுல தமிழ்நாட்டிற்கு அதிக அளவு தான் பெஞ்சது. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் அணை கட்டினா நம்ம பிற மாநிலத்தை நாடாம இருக்கலாம்? ராசி மணல் அணை கட்டலாம். அது 9000 கோடி செலவில் அந்த அணை கட்டுறதுனால பல பழங்குடி மக்கள் இடம்பெயர்ந்து போக வேண்டியதாக இருக்கும். இந்த கட்டுமானத்துக்கெல்லாம் எங்கேருந்து பொருள் கொண்டுட்டு போக முடியும்? தமிழ்நாட்டு வழியாக தான் கொண்டுட்டு போக முடியும். தடுத்தாவே போதும். அது தடுத்தாவே நீங்க அணை கட்டக்கூடிய மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு புதுச்சேரி இருக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு தீர்வு என்னன்னா, தினந்தோறும் நீர் பங்கீடு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கள் இயக்க கள போராளி கள் நலுசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசவும் கேள்விகள் கேட்கவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கின்றேன். ஐயா, இந்த மேகதாது பிரச்சனை அப்படிங்கிறது நீண்ட காலமா தமிழகத்துல ஒரு போராட்டமா போயிட்டு இருக்குது. இதுவரை தமிழகத்தை ஆண்ட கட்சிகளா இருந்தாலும் சரி, இப்ப ஆளக்கூடிய தாவேக கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக அரசு நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாங்க. மேகதாதுல அணை கட்டக்கூடாது சட்டமன்றத்துல தீர்மானமும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழக மக்களுக்கும் உழவர்களுக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் ஐயா? பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு. இந்த மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு ஏன் வந்தது? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். இப்போ காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டதா? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி இந்த 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள்ல இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்துறாங்களா? எப்ப தண்ணி திறந்தாங்க கர்நாடகா? அதிகமா உபரி நீர் மட்டும். இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அந்த நீர்த்தேக்கங்களுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகாலா வச்சுதான் திறந்தாங்களே ஒழிய, தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம். அந்த சட்ட போராட்டத்தில் திமுக அண்ணா திமுக மாற்றி மாற்றி அந்த வழக்கு நடத்துனாங்கல்ல, எந்த இலக்கை நோக்கி வழக்கு நடத்துனாங்க? மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு புதுச்சேரி இருக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு தீர்வு என்னன்னா, எந்த இலக்கு நோக்கி நடத்திருக்கணும்னா, தினந்தோறும் நீர் பங்கீடு. எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அறிவிக்கின்றார்களோ, அதை போல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்த தண்ணீர் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? ஆரம்பத்திலே தவறு நடந்தது. 2வது, அவங்க தண்ணி தரலைகள்ல, வடிகால வச்சுதானே திறந்தாங்க. உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும்? அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்கல்ல, சிறப்பு சட்டப்பேரவை அமர் நடந்ததுல, அதுல அதை பத்தி பேசினாங்களா? இல்லையே. நான் 2013 உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா,
ஒரு சங்கம் வரக்கூடாது. சரி. உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அரசிடம் சென்று முறையிட்டுக் கொள்ளுங்கள். ம். அரசுதான் அந்த மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், அந்த காவிரி நடுவர் மன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கணும். நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். ஏன் அதை செய்யல? என்ன செஞ்சாங்க? எதுக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினர் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? சொல்லுங்க. அதாவது ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கக்கூடாது. அதாவது எனக்கு வர வேண்டிய பணம் என்னுடைய கணக்கில் போடுங்க. ஏன் அவங்க கணக்கில் போட்டு எனக்கு எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க? இது என்ன நியாயம்? இப்போ அவர்கிட்ட நம்ம 4 பேர் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சால் தினக்கூலி மாலையில் வேலை முடியுது. அவங்க கூலி அவங்க கையில் கொடுத்துட வேண்டியதானே? ஏன் ஒருத்தர் கையில் கொடுத்து மீதி 3 பேருக்கு கொடுக்க சொல்கிறீங்க? வாங்கினவர் கொடுக்காம ஏமாத்திட்டா இந்த 3 பேர் வந்து முறையிட்டா எனக்கு தெரியாது, நான் கொடுத்துட்டேன். இல்லையா, இப்போ இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே இந்த தினம்தோறும் எங்களுக்கு எங்களுடைய பங்கு நீரை கொடுத்துடணும் அப்படின்றத இப்போ கோரிக்கை வச்சா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா சார்? இல்ல அது நடைமுறைப்படுத்தப்படும் நினைக்கிறீங்களா? சரி, நடுவர்கள் சொல்லட்டும். வேற என்ன சொல்யூஷன் இருக்கு சொல்லிருக்கு? வேற தீர்வு என்ன? மாற்று ஏற்பாடு என்ன? இது வரல வந்து உரிமையினரை பெற முடியல. இப்போ ஜூன் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 5, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2 பிழிஞ்சு, மார்ச் 2 பிழிஞ்சு, ஏப்ரல் 2 பிழிஞ்சு, மே 2 பிழிஞ்சு இறுதி தீர்ப்பு சொன்னது கொடுத்தாங்களா? இல்ல. சரி, காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காட்டுக்குழு எத்தனை உத்தரவு பிறப்பிச்சாங்க? இப்போ சமீபத்தில் 52வது கூட்டம் காவிரி மேலாண்மை ஆணையத்து கூட்டம் 40 டிஎம்சியை கர்நாடகம் வழங்குனாங்களா? என்ன சொன்னாங்க? எங்களுக்கே தண்ணி பற்றாக்குறை, மழை இல்லை, குடிநீருக்கே இல்லை அப்படின்னாங்க. சரி, இது ஏன் அவங்க போய் கேட்கணும்? தினந்தோறும் நீர் பங்கீடுனா கர்நாடகாவை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. தினந்தோறும் அந்த நீர் மேட்டூர் அணைக்கு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது, மோதல் வருது, இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? இப்போ திறக்காததுனால விவசாயிகளுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்படும்? கடைமடை வரைக்கும் இப்போ ஏற்கனவே நீர் இல்ல, கடைமடை விவசாயிகளுக்கு நீரே இருக்காது. என்னென்ன பாதிப்பெல்லாம் வந்து இயல்பாவே இருக்கும்? பெரிய பாதிப்பு. அதாவது ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியா. இப்போவே பார்த்தீங்கன்னா விளைஞ்சாலுமே நாம் வந்து சென்னையினுடைய சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட தேவையை ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய அரிசி தான் பூர்த்தி பண்ணுது. எங்கள் பகுதி கொங்கு மண்டலம், அங்கே எங்களுடைய தேவையை கர்நாடக நெல் தான் பூர்த்தி செய்யுது. தமிழ்நாடு ஒரு பற்றாக்குறை மாநிலம் அரிசியில். ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியா முடிஞ்சு போச்சு. இப்போ தன்னிறைவு பெற்ற மாநிலமா அரிசியில் இருக்கணும் அப்படின்னா அந்த காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும். சரி, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டூர் அணை 3 முறை முழு கொள்ளால் வெட்டுச்சு. இருந்தாலும் குறுவு சாகுபடி சாத்தியம் இல்லை. ஏன்? என்ன காரணம்? கடைமடை வரைக்கும் நீர் போய் சேரல. இல்லை, ஏன் சாத்தியம் இல்லைன்னா கர்நாடகா வந்து அந்த ஜூன் மாதம் விட வேண்டிய 10 டிஎம்சி விடல. ஜூலை 34, ஆகஸ்ட் வந்தது. ஆகஸ்ட் வரல அவங்க விடவே இல்லை. ஆகஸ்ட் 5 வாக்கில் அங்கே கர்நாடகா நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள்லாம் நிரம்பி ஒரே நாள் திறக்கிறாங்க. அணைகளுடைய பாதுகாப்பு கருதி 1 லட்சம் 1.5 லட்சம் கனடி. மேட்டூர் அணை விரைவில் நிரம்பி அங்கிருந்து கடலுக்கு போகுது 63 டிஎம்சி. ஆனால் நம்ம வந்து அதை தேக்கி வைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யல. என்னன்னா, இப்போ ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தபோது கரூர் மாவட்டத்தில் மாயனூரில் தடுப்பணை கட்டினாங்கல்ல, அது கிட்டத்தட்ட 1 டிஎம்சி தண்ணி தேக்கலாம். அந்த தடுப்பணை வந்து தெற்கு நோக்கி ஒரு கால்வாய் வெட்டினாங்க எடப்பாடி பழனிசாமி காலத்தில். வெட்டப்பட்ட கால்வாய் அப்படியே கிடக்குது. இந்த 5 ஆண்டுகள் தொடவே இல்லை. காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் இல்ல அது சம்பந்தமா வந்து நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கோரிக்கை வைக்கலையா விவசாயிகள் தரப்புல? வச்சாங்க, எடுக்கல. அரசாங்கம் அதை ஏறெடுத்து பார்க்கல. அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா கரூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் பலன் பெறும். அது 73 சிற்றாறுகளை அணைக்கும். ஆயிரக்கணக்கான ஏரி, குள, குட்டை, கண்மாய்களுக்கு நீரை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். கடலுக்கு போகிற தண்ணியை இங்கே திருப்பி போடலாம். அதே மாதிரி மேட்டூர் சரபாக்கம் உபநீர் திட்டம். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்புனா ஈரோடு மாவட்டத்தில் பல ஏரி, குள, குட்டை, கண்மாய்கள் கூடலாம். காமராஜருக்கு பின்னாடி எதையுமே செய்யல. இல்லையா, இப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழையும் ஓரளவுக்கு பெய்திரும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுக்கு அதிக அளவு தான் பெஞ்சது. அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் அணை கட்டினா நம்ம வந்து பிற மாநிலத்தை நாடாம இருக்கலாம்? நீங்க அந்த காவிரியில் வருதல் எந்த ஆறா இருந்தாலும் சரி, காவிரி இருக்கு, பாலாறு இருக்கு, தென்பெண்ணை இருக்கு, இதெல்லாம் தேக்கி வைக்கிறது இல்ல. எதா இருந்தாலும்
அந்த ஆத்துல இருந்து உபரிநீர் வரும்போது அருகில் இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் திருப்பக்கூடிய திட்டங்கள் இருக்கணும். இல்லை, ஏன்னா எல்லாம் ஆக்கிரமிப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் நாட்டை விட்டு போகும்போது பொதுப்பணித்துறையினுடைய பராமரிப்பில் 39,500 ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் இருந்தன. இதில் இப்போ 7,000 காணாம். திருப்பூர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குளத்துக்குள் கட்டியிருக்கிறோம், வள்ளூர் கோட்டம் குளத்துக்குள் கட்டியிருக்கிறோம், ஏரியில் கட்டியிருக்கிறோம், சேலம் பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம். அதே மாதிரி நீதி அரசர்கள் நீதி பரிபாலனை பண்ணுறாங்கல்ல மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை, அது கண்மாய்க்கல்ல இருக்கு. கண்மாய்க்கல் உட்காந்துக்கிட்டு தான் நீதி பரிபாலனை பண்ணுறாங்க. இப்படி 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 இருந்து இப்படியே போனா எப்படி இருக்கும் நாடு? இல்ல இப்போ இதையெல்லாம் சரி செய்ய முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. இதற்கு மாற்றா என்ன பண்ணா இப்போ வரக்கூடிய காலத்துல தண்ணீரை தேக்கி வைக்கலாம்? இப்போ வரக்கூடிய காலத்தில் நடப்பாண்டுல வந்து தண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா எல்னினோன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் எல்னினோ, அதாவது 1876 77 வந்தது. அப்போ மதராஸ் மாகாணத்துல ஜனத்தொகையில 3 இறந்துட்டாங்க. எங்க ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் சிறுவனா இருந்த போது, முட்டி தூக்கி பஞ்சம்னு. சோறு இல்லாம தண்ணி முட்டி சட்டி தூக்கி பஞ்சம். முட்டி சட்டி தூக்கிட்டு சோத்துக்கும் தண்ணிக்கு அலைவாங்களா. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் எலும்பும் தோளா இருப்பாங்களா. தண்ணி கிடைக்காம சோறு கிடைக்காம அந்த முட்டியும் சட்டியும் தலைமேட்டில் வச்சு போட்டு அங்கங்க செத்து செத்து கிடப்பாங்களா. அப்போ எவ்வளவு? 2 டிகிரி சென்டிகிரேடு. இப்போ 3 டிகிரி சென்டிகிரேடு. அன்னைக்கு பூமி பந்து எவ்வளோ சூடாகல, இன்னைக்கு வந்து பூமி பந்து வந்து சூடாகி கொதிநிலை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆக எரிகின்ற ஒரு 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 நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. இது நான் சொல்லல, ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. உலக வானிலை ஆய்வு மையம் சொல்லுது, ஒவ்வொரு நாட்டினுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லுது, அது இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு மோசமான சூழ்நிலை வரக்கூடிய இந்த எல்னினோ, இதனால எந்த ஒரு நாடு தப்ப முடியாது, எந்த ஒரு தனி நபரும் தப்ப முடியாது. விளை விபரீதமா இருக்கு, அது முன்னேற்பாடை செய்யணும். இன்னைக்கு மேகதாது சொன்னீங்க, அதாவது தினந்தோறும் நீர் பங்கீடுங்கிற அம்ச தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்திருக்காது. இன்னைக்கு வந்து கட்டணுங்கிறாங்க. எது கட்டுறாங்க? 4.25 டிஎம்சி. அது வந்து கடைசி மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்புல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குன நீர்ல ஒரு 14.25 டிஎம்சி எடுத்து கொடுத்துட்டாங்க. 10 டிஎம்சி கர்நாடகா தொழிலுக்கு, 4.25 பெங்களூர் குடிநீர், அதுக்கு தான் எடுக்கிறோங்கிறாங்க. அது 4.25 டிஎம்சிக்கு எதுக்கு 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை கட்டணும்? அது 9,000 கோடி செலவில். அந்த அணை கட்டுறதுனால பல பழங்குடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போக வேண்டியதாக இருக்கும். அடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யானைகளுடைய வலசை பகுதி. அந்த யானைகள் இடம்பெயரும், மனிதர்கள் யானைகள் மோதல் வரும், அதே மாதிரி பிற விலங்குகள் மோதல் வரும். அடுத்து அங்கே அரிய வகை அணில் இருக்குது, அந்த அணில் அழிஞ்சு போகும். சில மீன் வகைகள் இருக்குது, அதுவும் போயிடும், பாரம்பரிய மீன் வகைகள். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அது 12,500 ஏக்கர் பரப்பளவு வனம், திக் ஃபாரஸ்ட், அடர்ந்த வனம், அது பூரா அழிஞ்சு போகும். அதனால சுற்றுச்சூழல் வெகுவாக கெடும். நீங்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை வந்து அந்த வனம் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் அமைச்சகம் இதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது, ஆனால் கொடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த கட்டுமானத்துக்கெல்லாம் எங்கிருந்து பொருள் கொண்டுட்டு போக முடியும்? தமிழ்நாட்டு வழியாக தான் கொண்டுட்டு போக முடியும். அது தடுத்தாவே போதும், அது தடுத்தாவே நீங்க அணை கட்டக்கூடிய எண்ணம் போயிடும். அதனால இதுக்கு என்னன்னு நான் என்ன சொல்யூஷன் சொல்றேன், தீர்வு. ராசி மணல்ல அணை கட்டலாம், தமிழ்நாட்டில் ராசி மணல்ல அணை கட்டலாம். அதனால பெரிய பாதிப்பு வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு வராது, வன அழிவு வந்து அவ்வளவு இருக்காது. அதில் கட்டி நம்ம தேக்கி வச்சுக்கலாம். அவங்களுக்கு 4.25 டிஎம்சி பெங்களூர் கொடுத்துடலாம். அவங்க அவங்களோட பங்குக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமா 2 மாநில முதல்வர்கள் பேசி தீர்த்து கொண்டுங்கிறது தான். இப்போ வந்து ஏன் இதை கையில் எடுத்தாங்கன்னா, 18வது மாதத்துல கர்நாடகாவில் தேர்தல் வருது, அதில் காங்கிரஸ் ஜெயிக்கணும், சிவகுமார் முதலமைச்சர் ஆகணும். அந்த நோக்கத்துல தான் அவர் இந்த மாதிரி எடுத்திருக்காரு ஒரு முடிவை. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா சொல்லிருங்க ஐயா. நீங்க கல் வந்து விற்பனை கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. இதற்கு முந்தைய கால அரசு அதற்கு வந்து அனுமதி கொடுக்கல, தாவேக தரப்புல அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு. நீங்க முதலமைச்சர் போய் சந்திச்சதும் கோரிக்கை வச்சிங்களா? விரைவில் சந்திக்க போறோம். அதாவது எங்களை பொறுத்த அளவுல நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கல, கள்ளு கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. சரி, அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption,
except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தான உணவு கொடுப்பது அரசனுடைய தலையாய கடமை. எது சத்தான உணவு? கள்ளா, இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா? கள்ளு தான். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது கள்ளு தான். உடல்நலத்தை பேணுவது கள்ளு தான். இதற்காக மது விலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு எதுக்கு தடை விதிக்கணும்? இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். கல் ஒரு அருமருந்து, சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள். இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவியா அமிர்தகரசர் தயாரிக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருள். இப்போ ஒரு குடிநோயாளி டாஸ்மாக் கடையில் குடிச்சு அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படுது. கல்லீரல்ல அசிட்டால் டிஹைடு என்ற நஞ்சு படந்து அந்த நோயாளி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி குணமடைவார். ஆக குடிநோய்க்கே கல் ஒரு அருமருந்து. அதனால விலக்களித்து விட்டு, அதாவது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாம யானும் கடும். செய்ய வேண்டியது செய்யல, செய்யக்கூடாத செஞ்சிருக்காங்க. நாங்கள் இந்த அரசுகிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விலக்கு மது கொள்கையை மாற்றி அமையுங்கள். பீகார்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. குற்ற ஆவண பதிவில் பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி கூடி இருக்கின்றது. அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. இது ஒரு தவறான முன் உதாரணம். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு ஊக்குவித்ததாக இருக்கும்னு மறுத்துருச்சு. தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்ட போது நம்முடைய அரசு விரைந்து ஓடி போய் வள்ளல் போல் வாரி 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 வழங்கி இருக்கின்றது. அங்கே அரசு மதுவிலக்கு நோக்கி இருக்கின்றது, இங்கே மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு. ஆகவே இந்த அரசிடம் நாங்கள் ஒரே கோரிக்கை வைக்கிறோம். பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசினுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்று அறிவிப்போர் நிறுத்திங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு தேடி அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அருமையான வேலை வாய்ப்பு, சுற்றுச்சூழலை பாதிக்காது. இந்த தொழிலுக்கு மின்சாரம் தேவையில்லை. பவுச்சில், பாட்டில்களில், டென்களில், டப்பாக்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மேலை நாடுகளோட தலைநகரங்களில், வளர்ந்த நாடுகளில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமான தளங்களில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிர்ந்தும் முதன்மை மாநிலம் மாதிரி. ஏன்னா இன்னைக்கு பூமி வந்து சூடாகிட்டு இருக்குது. கடின பானங்கள், பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, ஓட்காவுக்கோ, சாராயத்துக்கோ வரவேற்பு இருக்காது. கல் போன்ற இயற்கையான சத்துக்கள் நிறைந்த தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கு. என்ன விலைக்கு விற்கணும் அந்த விலைக்கு விற்கலாம். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய நன்றி.